ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டு இப்போ வந்து வீட்டில் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரணும் அப்படின்றத பற்றி தான். வீட்டை எப்படி வச்சுக்கணும், அதை எப்படி வச்சுருந்தா உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வரும், வீடு எப்படி வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுறேன். அதே மாதிரி வீடுன்னா வந்து ஒரு கடன் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கடன் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாசிட்டிவ் எப்பவுமே வந்து நிறைய நல்லதாக நடக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, எண்ணம் போல் வாழ்க்கை. அது ரொம்ப ரொம்ப ரியலு என்னோடய லைஃப்லேயும். அகெயின்ஸ்டாக பேசக்கூடாது. அதாவது நெகட்டிவாக நிறையா விஷயங்கள் நம்ம பேச நமக்கு நெகட்டிவாக தான் நடக்கும். நம்ம தாட்ஸுமே அது வந்து நெகட்டிவாக மாறிடும். ஓகே, இது நடக்குதா, இது கெட்டதாக நடக்க போச்சுன்னு பயந்துங்க. நான் என்னுடைய பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நிறைய விஷயத்தில் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, யூஸ் ஆகிருக்கு. பிகாஸ் என் டெலிவரியிலே வச்சுக்கோங்களேன், ஸ்டில் வரைக்கும் நான்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே ரொம்ப பயந்த ஒரு ஆள். நார்மல் டெலிவரி பண்ணியிருக்கேன், அதுவும் 3 நார்மல் டெலிவரினா அது என்னோடய பாசிட்டிவ் வைப்ஸ் நான் சொல்லுவேன். என்னுடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து கடைசி வரைக்கும் எனக்கு நார்மல் ஆகணும். தேர்டெலாம் கொஞ்சம் வந்து செக்ஷன் வர மாதிரி ஒரு இதெல்லாம் போய் வந்துச்சு. ஆனால் நான் விடவே இல்லை. நார்மல் அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம வீட்டை எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறதுன்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எப்பயுமே வந்து க்ளீனாக வச்சுருக்கணும் வீட்டை. எப்பயுமே வந்து இப்போ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னே நம்ம எப்படி சொல்கிறது, விருந்தாளி வந்தாலுமே வீடு அழகாக இருக்கணும், க்ளீனாக இருந்தால் பார்க்க எப்படி இருக்கும். அப்போ லக்ஷ்மி தேவி எப்படி வருவாங்க, க்ளீனாக இருந்தால் தான் வருவாங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இதே மாதிரி வாசல், நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்க்குற அந்த வாசக்கால் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கணும் எப்பயுமே. அதே மாதிரி சாமி ரூமை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. அங்கே வந்து சாமி ரூமை டெய்லி பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ, ஈவினிங்கில் விளக்கேற்றுங்க. அதே மாதிரி தினமும் வந்து பழைய பூக்கள், காஞ்ச பூக்களை வைக்காதீங்க. அது நிறைய நெகட்டிவை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ காஞ்ச பூக்களை இதுமாரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சில பேர் சாம்பிராணி மாதிரி இப்போ செய்கிறாங்க, அது மாதிரி செய்யலாம். இல்லைனா கடலில் போட்டுருங்க. அதேமாதிரி குளத்துல போடக்கூடாது. நான் வந்து குளத்துல தான் போடுறதுக்காக இப்போ நான் போயிருந்தேன் ரீசெண்டாக. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம வீட்டோட அந்த கெட்டதை நீங்கள் வந்து போடுற மாதிரி அந்த நெகட்டிவ் தான் அந்த இழுத்து வச்சுருக்கோம், அதை போடும்போது நீங்கள் குளத்துல போட்டிங்கன்னா அங்கேயே தேங்கி நிற்கிற ஒரு விஷயத்தில் போடாதீங்க. அடிச்சுட்டு போகிற ஆற்றுலையோ கடல்லையோ போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு சிவனடியார் கோவிலில் சொன்னாங்க. அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் அதையும் பார்த்துருங்க. அதே மாதிரி எப்பயுமே வந்து பூஜைக்கு நீங்கள் தண்ணி வைப்பீங்களா சாமி ரூமில், அந்த தண்ணியும் டெய்லிக்கும் சேஞ்ச் பண்ணுங்கள், மாற்றிடுங்க அந்த தண்ணியை. அதே மாதிரி பூஜை ரூமை வந்து கொஞ்சம் இந்த வத்தி ஏற்றிட்டது ஏற்றினது அதெல்லாம் க்ளீன் பண்ணி தினமும் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் எப்போ போய் பூஜைக்கு போகிறீங்களோ அப்போ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பச்சரிசி போட்டு வச்சுக்கோங்க. கலசம் வைப்பீங்கன்னா அது மேலே வச்சுக்கோங்க. கல் உப்பு போட்டு வாசலில் வைங்க. அது மேலே ஒரு மஞ்சள் கொம்பு வச்சு வாசலில் வைங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் சாமி ரூமில் கல் உப்பு போட்டு அது மேலே விளக்கேற்றுங்க. வெளியே முடிஞ்ச அளவுக்கு மண் விளக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து கோவிலுக்கு வாரத்தில் ஒரு தடவை கோவில் போங்க. நான்வெஜ் சாப்பிடாம இருங்க, அது உங்கள் இஷ்டம். நான் எந்த மதத்தையும் பரப்புறதோட விஷயம் கிடையாது. யாராக இருந்தாலுமே நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, உங்களோட இதில் எப்படி வழிபாடோ அதை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நிறையா விஷயம் வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக யோசிங்க. அதில் வந்து ஓகே இது நல்லா தான் நடக்கும். பாசிட்டிவான விஷயங்களை பேச நமக்கு பாசிட்டிவாக நிறையவே நடக்கும். நான் நிறையாவே அதை அனுபவிச்சிருக்கேன். என் ஹஸ்பண்ட் இதுக்கு முக்கியமான காரணம். நான் நிறைய நெகட்டிவாக தான் பேசுவேன். நடக்காது, அது இல்லை, அது ஃபஸ்ட்டு வீட்டில் எந்த பொருள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம வாங்கணும் அப்படி சொல்லுங்கள். இல்லைன்னு சொன்னால் இல்லாமல் காசு இல்லைன்னு சொல்லாதீங்க. அதுமாதிரி யார்கிட்டையுமே நல்லா இருக்கீங்களான்னு இப்போ ஒருத்தவங்க கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், பேசிக்காக ஏதோ இருக்கேன், நான் அப்படி சொல்ல மாட்டேன், சூப்பராக இருக்கேன்னு சொல்லுவேன் நான் எந்த ஒரு இதில் இருந்தாலும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக பேசுங்க. நாம் பேசுகிறத பார்த்து நம்ம பசங்களும் அதே மாதிரி பேசுவாங்க. நான் நிறைய நெகட்டிவாக பேசுவேன் கோவம் வரும்போது உச்சக்கட்டத்தில், அது வேறு விஷயம். ஆனால் அது பேசக்கூடாதுன்னா அப்புறம் ஒரு குற்றுணர்ச்சி வரும் தான். பேசுகிற எவ்வளோ கஷ்டம் இருக்காது. பாசிட்டிவாக பேசி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த டேவே சூப்பராக இருக்கும். அதே மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது நிறைய விஷயம் இருக்குது. நாமே பாசிட்டிவாக வச்சுட்டா வீடு சூப்பராக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயமே ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, டெய்லி யார் வந்தாலும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு வீட்டில் வச்சுக்கோ, எக்ஸ்ட்ராவாக வடி.
ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக யாராவது வந்து சாப்பிடுவாங்க. ரிலேட்டிவோ இல்லை அதர் பர்சன் யாரோ ஒருத்தவங்களுக்கு நீ வந்து வந்து சாப்பாடுன்னு கேட்டால் இல்லை காலி ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக மீந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். யாராவது இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கே ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கே இல்லாமல் ஹெல்ப் பண்ணணும் அப்படி கிடையாது. நம்மளால் முடியுன்ற பட்சத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் வந்து கோயில் போங்க, இல்லை வாரத்தில் ஒரு தடவை கூட கோயில் போங்க. உங்களுடைய தெய்வம் எதுவோ அதை வழிபாடு பண்ணுங்கள். எப்பவுமே வந்து நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது ரொம்ப உண்மையான விஷயம். ஸோ வந்து அதை நம்புங்க, நல்ல விஷயமே பேசுங்க, பாசிட்டிவாக வச்சுக்கோங்க வீட்டை. இது மாதிரி க்ளீனாக வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி படைக்கிறது, டெய்லி ஈவினிங் விளக்கேற்றுங்க, செம்மையாக இருக்கும் வைப்பு. எப்பயுமே அந்த கடவுளோட சக்தி நம்ம வீட்டில் இருக்கிறத உணர்னா எந்த ஒரு கெட்டதுமே நம்மளை வந்து அண்டாது. ஸோ வந்து இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வீட்டை சூப்பராக பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. வாசல் அது மாதிரி உருளியில் பூ வைப்பாங்க இல்லையா, அந்த இதில் அதை டெய்லி சேஞ்ச் பண்ணி புது ஃப்ளவர்ஸ் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் பூ பூக்குதுன்னா அது தினமும் மாற்றலாம், ரொம்ப சூப்பரான விஷயம். அது மாதிரி பண்ணுங்கள். டெய்லி விளக்கேற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இப்போ காலையில் கூட நான் எழுந்திரிச்சேன், ஒரே ஒரு டயர்டாக இருந்துச்சு. பட் நான் வந்து கொஞ்சம் சுப்ரபாதம் போட்டு விட்டேனே, அப்படி எங்கன்னா அந்த வைப் வரும்னு தெரில, மார்னிங் வைப். அது கடவுளை துயில் எழுப்புகிற ஒரு பாட்டு மட்டும் இல்லை, நம்ம மனசையும் துயில் எழுப்புகிற ஒரு பாட்டு தான் நிஜமாவே. அது போட்டு அப்புறம் சஷ்டி கவசம் ஈவினிங்கில் போடுவேன். இது எல்லாமே நம்ம வீட்டை நிறையா மந்திரங்கள், அந்த கோவிலில் எதுக்கு 48 நாள் பூஜை பண்ணி மந்திரங்கள் தான் தெய்வத்துக்கே சக்தி உண்டு பண்ண. ஸோ நம்ம வீட்லேயும் இந்த ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருங்க, நல்லதே நினைங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ.